Assalamu alaikum. Hello everyone. This is the first vlog of our channel. First vlog கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்ரீத் vlog எடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து கிராசரி மந்த்லி கிராசரி வந்து இருந்துச்சு, அதுதான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். நோன்பு வச்சு முடிச்சுட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது என்னோடய சிஸ்டர் தான் மெஹந்தி போட்டுட்ருக்கா. டிசைன்ஸ்லாம் அவ்வளோ வராது, எங்கள் 2 பேருக்குமே தான் சொல்கிறேன். 2 பேருக்குமே டிசைன்ஸ் அவ்வளோ வராது. யூடியூபர் ரெஃபர் பண்ணி தான் போட்டோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது நான் போட்ட டிசைன், யூடியூபர் ரெஃபர் பண்ணி தான் போட்டேன். மெஹந்திலாம் போட்டுட்டு ஸ்வீட்லாம் செஞ்சு வச்சுட்டு நைட்டு தூங்கியாச்சு. 4 o'clock எந்திரிக்கலான்னு தான் பிளானு. அப்படியே அலாம் வச்சு 5:10 தான் எழுந்ததும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. லைக் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கிறதுக்காக அதெல்லாம் பீல் பண்ணி அதெல்லாம் அரைச்சி வச்சேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக உளுந்து வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்த கழுவி அதை ஊற வச்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தேங்காய் சட்னி, கார சட்னி இதெல்லாம் காலையிலே நம்ம வந்து தொழுகிறதுக்கு முன்னாடி காலையிலே அரைச்சி வச்சுட்டு தான் தொழுக போகணும். இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நான் வந்து குளிக்க போயிட்டேன். இது வந்து எங்களோட அவுட்ஃபிட், பக்ரீத் அவுட்ஃபிட். இந்த பிங்க் கலர் வந்து என் சிஸ்டரோடது. இந்த ட்ரெஸ் வந்து எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து என்னோடது, இந்த ஒயிட் கலர். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு போடும்போது. 2 பேரோட ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொழுதுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டோம். இது வட்டலா அப்பம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, டெலிஷியஸாக இருந்தது. ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். தோசை, வடை, தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாம் வச்சு என்ஜாய் பண்ணுவோம் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்பயுமே சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து அத்தாவும் அம்மாவும் வந்து சிக்கன், மட்டன் இதெல்லாம் பிரியாணிக்காக க்ளீன் பண்ண போயிட்டாங்க. நெக்ஸ்ட் நான் வந்து யூஸ்வலாக நான் தான் எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் 65 மேரினேட் பண்ணுவேன். ஸோ அதான் மேரினேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு மைதாவும் முட்டையும் போட்டுக்கிட்டிங்கன்னா, மைதா மாவும் முட்டையும் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக வரும். கிறிஸ்பி அண்ட் சாஃப்டாக இருக்கும், நல்லா லாங் லாஸ்டிங், நல்லா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நானும் என் தங்கச்சியும் சைட் பை சைடு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அம்மா தால்ச்சா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மட்டன் பிரியாணிக்கு தால்ச்சா ரொம்பவே எனக்கு காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் சிக்கன் 65 ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி மைதாவும் கொஞ்சம் முட்டையும் நம்ம வந்து மேரினேஷனில் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும், வெளில நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி வந்துருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து நல்லா பிரியாணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். பிரியாணியும் சரி, சிக்கன் 65யும் சரி ரொம்ப டெலிஷியஸாக வந்து இருந்துச்சு. இதோட எங்கள் ஈத் வந்து சூப்பராக போணுச்சு, பர்ஃபெக்டாக போணுச்சு. உங்களோட இதெல்லாம் எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.